கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த காலை வேளையில் மீண்டும் நம் ஆண்டுடைய பிரசன்னத்தில் கூடியிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். நாம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் இணைந்து ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த காலை வேளை ஜெபத்தை நம்ம தொடங்குவோம். கர்த்தரை நோக்கி பார்த்தாண்டவரே, உங்கள் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். உங்கள் மகிமை எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். தேவாவியானவருடைய வல்லமை பெரிய காரியங்களை இன்றைக்கு எங்கள் நடுவில் செய்யட்டும்னு சொல்லி ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், மகத்துவமான தேவன். இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் நடத்துவீராய், கிருபையாய் நடத்துவீராய். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலேயும் எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு பரிசுத்தமுள்ள தேவன் மகிமையானவைகளை செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படி நடப்பிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். அவருடைய நாமம் மேலானது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையேன்னு சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுஸ்தமானானே. சொல்லுவோம், ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. சொல்லுங்க, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே,
கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே, சொல்லுங்க. பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே, தீராத நோய்களையும் தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே, தீராத நோய்களையும் தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது. எத்தனை பேர் சொல்றீங்க? கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு கூட கரங்களை தட்டி எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வியாதியை மாற்ற முடியும், நம் பிரச்சனைகளை மாற்ற முடியும், நம் போராட்டங்களை மாற்ற முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் துதிங்க. ஒரு 2 நிமிஷம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இயேசுவே இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ சாகாமல் தகப்பனை மகிமையான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே ராஜாதி ராஜாவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். Thank you Lord. நன்றி ராஜா. அவரை துதிங்க இயேசுவே. Thank you Jesus. சேர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே
பெரிய காரியம் செய்வாயே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. தேங்க்யூ லார்ட். கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. நாங்கள் நம்புகிறோம், நம்பிக்கையோடு துதிக்கிறோம். இந்த கால வேளையில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் எழுந்தருளட்டும். தேவனுடைய மகிமையுள்ள கரம் எங்கள் நடுவில் ஆளுகை செய்யட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ கிருபை, தேவ பிரசன்னம் அளவில்லாதபடிக்கு இறங்கி வருவதாக. ஆமென். நீர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் அசைவாட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, ஆண்டுடைய பிரசன்னத்தில் இந்த காலை வேளையில் நம்ம விசுவாசத்தோடு கூட நம்ம ஆராதித்திருக்கிறோம். நிச்சயம் கர்த்தர் ஆமென் நமக்கு அற்புதங்களை செய்வார். நம்பிக்கையோடு கூட தொடர்ச்சியாய் நாம் சில காரியங்களுக்காக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தேசத்தில் ஏராளமான போதை பழக்க வழக்கங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறதை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கிறோம். விசேஷமாக ஆமென் நேற்றைக்கு முன்தினத்தில் தெலுங்கானாவில் செயல்பட்டு வந்த ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி. ஆமென். அங்கே கெமிக்கல் ஃபேக்ட்ரின்னு தான் அதை ரன் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே கிட்டத்தட்ட 12 பேர் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் போதைப் பொருளை உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. அதில் அங்கே மட்டும் 12,000 கோடி மதிப்புள்ள 12,000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை போலீஸார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் என்று செய்தித்தாளில் நியூஸ் பார்க்க முடிந்தது. நம்ம ரொம்ப பாரத்தோடு ஜெபிக்கணும். ஆமென். தெலுங்கானாவில் இது நடந்த சம்பவம். நீங்கள் பாருங்களேன், ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே 12,000 கோடி போதைப் பொருள் உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. அப்போது எல்லா இந்தியா முழுசும் இந்த போதை பொருட்கள் பயன்படுத்துகிறது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு அதிகமாக வாலிபர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். விசேஷமாக வெளியே தெரியாமல் நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிற பசங்க இந்த பாவத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ நாம் ஜெபிக்கணும். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே ஆண்டுடைய கரத்தில் நாம் அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். இன்னொரு காரியத்துக்காகவும் நாம் ஜெபிக்கணும். ஆமென். இந்த பெட்ரோல் டீசல் விலை அது விலை ஏற்றம் அது குறையும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாம், சீக்கிரத்தை அதை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரலை. ஒருவேளை கொண்டு வந்தால் குறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாவது இந்த பெட்ரோல் டீசல் உற்பத்தி அந்த காரியங்கள் ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே கொண்டு வந்தாகிலும் இந்த பெட்ரோல் விலை குறையணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபிக்கணும். ஏன்னா பெட்ரோல் விலை குறையிற பட்சத்தில் தான் விலைவாசி ஏற்றங்கள் குறைய தொடங்கும். இது அதிகரிச்சதுன்னா டிரான்ஸ்போர்ட்னால இந்த பெட்ரோல் டீசல் விலை குறையணும். டோல்கேட், ஆமாம், டோல்கேட்டுடைய காரியங்கள் நமக்கு தெரியும். இதெல்லாம் அதிகப்படியான அது விலைவாசி ஏற்றத்தை நம்ம தேசத்துக்குள்ளே அது உண்டாக்குகிறது. அதனால் நம்ம இதுக்காகலாம் ஜெபிக்கணும். தேவன் நிச்சயம் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாருடைய கண்களை மூடுவோம். ஆண்டுடைய பிரசன்னத்தில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம்.
நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். தேவ பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். எல்லாரும் தேங்க்யூ மைட்டி பிரசன்ஸ் ஆஃப் காட். ஜெபிக்க ஆரம்பிங்களேன், ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தில் இப்பொழுது இந்த காலை வேளையில் தேவனுடைய கரம் ஆளுகை செய்யும்படிக்கு ஜெபிங்க. இயேசுவே, இன்றைக்கு உம்முடைய பிரசன்னத்தில் ஜெபிக்கிறோம், உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவியான தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுதே ஆண்டவரே எங்கள் நடுவில் எழுந்தருளட்டும். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மை சுத்திகரிப்பாராக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மைட்டி பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆவியானவரே, நீர் கிருபையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் இப்பொழுது 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 அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா எங்களை சுத்திகரிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் அப்படியே ஜெபம் பண்ண போகிறோம். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆமீன் தேவனுடைய பிரசன்னத்தில் இணைந்து அடுத்ததான் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் உலாவி கொண்டிருக்கிற அந்த போதைப் பொருட்கள், ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே 12,000 கோடி மதிப்புள்ள ஒரு போதைப் பொருட்களை ஆமீன் உற்பத்தி செய்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆமீன். அப்படின்னு பாருங்கள், தேசம் முழுவதும் எத்தனை லட்சம் கோடிக்கு இந்த போதை பழக்க வழக்கம் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பாரத்தோடு ஜெபிப்போமா? பாரத்தோடு ஜெபிப்போமா? எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மைட்டி பிரசன்ஸ் ஆஃப் காட். தகப்பனே ஸ்தோத்திரம், தகப்பனே ஸ்தோத்திரம், தகப்பனே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்துக்குள்ள கிரியை செய்கிற பொல்லாத போதை பஸ்துக்கள் ஆமீன் போதை பழக்க வழக்கங்கள் வெளியேறட்டும் ஆண்டவரே. இதை தயாரிக்கிறவர்கள், இதை உற்பத்தி செய்கிறவர்கள், இதை விற்கிறவர்கள் மனம் திரும்புவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மனம் திரும்ப பண்ணுவீராக. வாலிபர்களை தூக்கி எடுப்பீராக. பரிசுத்தமுள்ள தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்கி வருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். தேங்க்யூ மைட்டி பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கிரியை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் கிரியை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் கிருபையாய் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியே கிரியை செய்ய போகிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இந்த விலைவாசி ஏற்றத்திற்கு காரணமாக இருக்கிற பெட்ரோல் டீசல் விலை குறையணும். டோல்கேட்டுடைய காரியங்கள் மாறணும். அரசாங்கம் சீக்கிரத்தில் ஆமாம் இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது இறங்குவதாக. தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுது இறங்கி வருவதாக. விலைவாசி ஏற்றங்கள் இயேசுவின் நாமத்தினாலே குறைக்கப்படுவதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா குறைக்கப்படட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசாங்கம் சீக்கிரத்தில் இதற்கு ஒரு நல்ல தீர்வை காணத்தக்கதாக இது நிமித்தமாய் விலைவாசி ஏற்றங்கள் அதிகரிக்காதபடிக்கு, ஏழைகள் பாதிக்கப்படாதபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் கிரியை செய்வீராக. நீர் அப்படி கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் அப்படி நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியே ஒரு விசை உங்கள் சபைக்காக ஜெபிங்க. ஆமென். உங்கள் எல்லையில்
இருக்கிற ஊழியர்களுக்காக ஜெபிங்க, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க, எல்லாரும் இணைந்து ஜெபிங்க, ஒருமனப்பட்டு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு இந்த கால வேளையில் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனுடைய கரம் இறங்கி வருவதாக, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக, தேவனுடைய மகிமை இப்பொழுது கடந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியானவர் கிரியைகளை நடப்பிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். சபைகளில் எழுந்தருளுவீராக, எங்கள் எல்லைகளில் எழுந்தருளுவீராக, எங்கள் குடும்பத்தில் கர்த்தருடைய வல்லமை எழுந்தருளுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நடத்துவீராக, பரிசுத்த ஆவியானவர் நடத்துவீராக தகப்பனே. கிருபையாய் நடத்துவீராக. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் ஜெபித்திருக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் பதில் தருவார், நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார். பிரியமானவர்களே, விசேஷமாய் இன்றைய தினத்திலே ஊழியர்களுக்கான 7 மணி நேர ஜெபங்கள் ஆமென் ஆண்டுடைய கிருபையினால் இன்றைக்கு நடக்க இருக்கிறது. தேவன் அதை மகிமையாய் நடத்தி கொடுக்க உங்களை ஜெபிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஊழியத்துக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஆண்டுடைய பிரசன்னத்திலே நாம் தொடர்ச்சியாக ஆமென் கனிதரும் செடி என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். யோசேப்பு கனிதருகிற செடியாக இருந்தார். யோசேப்பு கனிதரும் செடி அப்படிங்கிறத நம்ம வேதத்தில் வாசித்தோம். யோசேப்பு எப்படியெல்லாம் கனி கொடுத்தார் என்பதை குறித்து நாம் ஆமென் தொடர்ச்சியாக நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிறதாய் மாறுகிறதற்கு வேதம் சொல்லுகிற ஆலோசனைகளை நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். அவரோடு கூட இருக்கிற உறவுல கட்டப்படணும், வசனத்தை தியானிக்கணும், அவர் மேலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும், நற்கிரியைகள் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் இந்த தலைப்பின் கீழே நம்ம தியானித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் நாம் கனி கொடுக்க நமக்குள் இருக்க வேண்டிய சில காரியங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சில வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். அவைகளை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. பிரியமானவர்களே, 2 பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2வது நிருபத்துக்கு நேராக நாம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆமென். எல்லாரும் ஆமென். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திற்கு நேராக வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 8வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலை வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிங்கள். இவைகள் உங்களுக்குள்ள உண்டாகி இருந்து பெருகினால், இவைகள் அப்படின்னா எவைகள் அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். இதெல்லாம் ஒரு சில லிஸ்ட் அவர் வைக்கிறாரு, ஒரு சில வார்த்தைகளை இதுக்கு முன்பாக வைக்கிறார். இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, இதெல்லாம் நீங்கள் வழங்குங்கள் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை இதுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அப்படி வைக்கும்போது வைத்து முடிச்சுட்டு அவர் சொல்கிறார், இவைகள் உங்களுக்குள் உண்டாகி இருந்து பெருகினால் நீங்கள் கனியற்றவர்களாக இருக்க ஒட்டாது அப்படிங்கிறார். அப்படின்னா சில விஷயங்கள் நமக்கு தேவை, அந்த விஷயம் நமக்குள்ளே பெருகிச்சு அப்படின்னு சொன்னால் அது நம்மளை கனி கொடுக்கிறவர்களாக மாற்றிவிடும். கர்த்தர் நல்லவர். அதைத்தான் நம்ம வேகமாக நம்ம தியானிக்க போகிறோம். ஆமீன். அதில் ஏராளமான வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். ஆமீன். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 5வது வசனத்தில் இப்படி தொடங்குகிறார், இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய்
உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். நீங்கள் நல்லா கவனிங்க, தொடர்ச்சியாக நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையும், பொறுமையோடு தேவபக்தியையும், தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குகள் அப்படிங்கிறார். அப்படின்னா இங்கே ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நமக்குள்ள உண்டாகி இருந்து பெருகினால் அப்போ நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாறுவோம். நம்ம ஒவ்வொன்றா கொஞ்சம் தியானிப்போம். கர்த்தர் நம்ம கூட பேசட்டும். அங்கே வேதம் சொல்லுகிறது, நமக்குள்ள கனி கொடுக்கிறவைகள், நமக்குள்ள பெருக வேண்டியவைகள் என்ன அப்படின்னு நீங்கள் பாருங்க. வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தோட. அப்படின்னா முதல்ல விசுவாசம். ஆமாம், முதல் காரியம் என்ன? விசுவாசம். இந்த விசுவாசத்தை குறித்து தான் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தியானம் பண்ணினோம். அந்த விசுவாசத்தை குறித்து விளக்கி பேசுகிறதற்கு நிறைய காரியம் இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் விசுவாசம் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் முடியவே முடியாது. அந்த விசுவாசத்தை குறித்து நிறைய வார்த்தைகள் வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம தியானித்திருக்கிறோம். இப்போ இந்த விசுவாசம் மாத்திரமல்ல, இந்த விசுவாசத்தோடு கூட தைரியமும் சேர வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் நல்லா கவனிங்க. நமக்குள்ள கனி கொடுக்கிற வாழ்க்கை வேணுமா அப்படின்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்குள்ள பெருக வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு வேதம் சொல்லுகிறது. தைரியம் பெருகணுமா? தைரியம் பெருகுனா நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாற முடியும். பிரியமானவர்களே, இப்போ நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நமக்குள்ள என்ன வருது? தைரியம்னா எதிர்த்து நிற்கிறதுக்கா? ஒருத்தர் கூட சண்டை போடுறதுக்கா? ஒரு சில காரியங்களை வேகமாக செய்கிறதுக்கா? இல்லை. நீங்கள் நல்லா கவனிக்கணும். உலக பிரகாரமான தைரியத்தை குறித்து இங்கே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. தைரியம் அப்படின்னா சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெஞ்சை நிமித்தி நடந்துட்டு போவாங்க. தங்களை தைரியசாலிகளாய் காண்பித்து கொள்ளுவார்கள். எதுக்குனாலும் முன்னாடி போய் நின்று சில விஷயங்களை செய்கிறது, அவங்கள வெளிப்படுத்துறதுக்கு சில காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். நீங்கள் நல்லா கவனிக்கணும். கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள். தைரியம் அப்படின்னு சொன்னால் அது இந்த உலகத்தில் காண்பிப்பதற்கு அல்ல, இந்த உலகத்தில் மாம்ச பலத்தை காண்பிப்பதற்காக தைரியம் அல்ல. நமக்குள் இருக்கிற சில விஷயங்களிலே நாம் தைரியமாக இருக்க வேண்டியது அவசியம்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது. மாம்ச தைரியம் அல்ல, மாம்ச தைரியம் அல்ல. நீங்கள் வேதத்தில் சில வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, மிகுந்த பலத்துக்கு எதுவான தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் அப்படின்னு வசனம் இருக்கிறது. ஆமேன். அதே போல் நீங்கள் பாருங்களேன், 2 எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 3:12 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தேவனை நெருங்கி சேர்றதுக்கு கூட என்ன வேணும்? தைரியம் வேணும். ஆமேன். அதே போல் நீங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். தைரியம் வேணும். ஆமேன். தேங்க்யூ லார்ட். 2 கொரிந்தியர் 5:8 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். நீங்கள் நல்லா கவனிங்க. ஆமேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமேன். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பிரியமானவர்களே, நமக்கு தைரியம் அவசியம். ஆனால் எந்த விதமான தைரியங்கிறது நமக்கு தேவை. நீங்கள் நல்லா கவனிங்க. சில காரியங்களை உலகத்தில் சில வேலைகளை செய்கிறதுக்கு நம்ம ரொம்ப தைரியமாக இருப்போம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்குரிய தைரியம் நமக்கு தேவைங்கிறத, தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நிறைவேற்றுகிறதற்கு நமக்கு தைரியம் வேணும். சுவிசேஷம் அறிவிக்க தைரியம் வேணும், விசுவாசிக்க தைரியம் வேணும், பரலோக ராஜ்யம் போகிறதற்கு அப்படிப்பட்டதான ஒரு தைரியம் நமக்குள்ளே இருக்குதுன்னா நமக்குள்ளே என்ன பண்ணும்? கனிகள் பெருகும். கனிகள் பெருகும். நீங்கள் யோசித்து பாருங்களேன். நமக்கு தேவன் ஒரு தரிசனம் கொடுக்கிறார் அப்படின்னா, அல்லது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அப்படின்னா,
அந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலைக்கு நடுவேயும் தைரியமாக நிற்கிற ஒரு அனுபவம் இருக்குது பாருங்களேன். சோர்ந்து போகாது இருக்கிறது கூட ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய தைரியம். நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் பல சம்பவங்களை வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். யோசேப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. அவரை ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஆனால் கர்த்தர் கொடுத்த தரிசனம் என்ன? சிங்காசனத்தில் உட்கார்ற மாதிரி தரிசனம். சகோதரர்கள் எல்லாரும் அவனுக்கு முன்பாக வணங்குகிறத போல தரிசனம். ஆனால் நடக்கிறது என்ன? அவனை குழியில் தள்ளிடாங்க, அடிமைத்தனத்தில் தூக்கி போட்டாங்க. இப்படி பலவிதமான காரியங்களுக்குள்ளே இந்த யோசேப்பு நெருக்கப்பட்டார். ஆனால் ஒரு இடத்துல கூட சோர்ந்து போகலையே. எல்லா இடத்துலையுமே அதை ஃபேஸ் பண்ணுற இருதயம் அவருக்குள்ளே இருக்குது பாருங்கள். காரணம் தைரியம். இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட பேச விரும்புகிறார். நாம் கர்த்தருக்கு பயப்படணும். ஆனால் எல்லா காரியத்துக்கும் நமக்கு பயப்படக்கூடாது. நீங்கள் பாருங்களேன், சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் உபவாச ஜபங்களுக்கு, முளையிற ஜபத்துக்கெல்லாம் சிலர் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க அப்படின்னா, மற்ற சர்வீஸ்லலாம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சர்வீஸு, அதில் நல்ல ஆராதனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஜபத்துக்கு 1-2 வார்த்தைகளை சொல்லிட்டு இப்படி போயிடுவாங்க. ஆனால் உபவாச ஜபம், முளையிறவு ஜபம்னா அந்த ஜபத்தில் அதிகமாக பிசாசிகளை கட்டி ஜபிக்கிற ஜபங்கள் இருக்கும், அதிகமாக யுத்த ஜபம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அந்த ஜபத்தில் கலந்து கொள்ளாததுக்கு காரணம், பிசாசை கட்டி ஜபம் பண்ணால் ஏதோ எனக்கு எதுவும் பாதிப்பு வந்துருமோங்கிறதுக்காகவே நிறைய பேர் அந்த நேரத்தில் ஜெபிக்கிறது கிடையாது. பிசாசுக்கு விரோதமாக ஜெபிக்கிறது கிடையாது. அவனுடைய கிரியை அழிக்கப்படுகிறதற்காக ஜெபிக்கிறது கிடையாது. இன்றைக்கி நமக்கு ஏன் அதை செய்ய முடியலன்னா தைரியம் இல்லை. ஏதாவது நாம் அவனுக்கு விரோதமாக ஜெபம் பண்ணி அவன் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துடுவானோ? நல்லா கவனிக்கணும். கர்த்தர் இன்றைக்கு அவங்க கூட பேசுகிறார். நமக்கு மிகுந்த பலனுக்கு எதுவானது தைரியம். நம்ம வாழ்க்கையில் பார்க்குற சூழ்நிலைகளை தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தைரியம் இருக்குது. ஜெபம் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்கட்டும். சில நேரங்களில் பொதுவாக கூடி உட்கார்ந்துருக்கும்போது ஒருத்தரை ஜெபம் பண்ண சொன்னால் அதுக்கு தைரியம் இருக்காது. நல்லா கவனிக்க. இதில் தான் நமக்கு தைரியம் தேவை. எதை குறிச்சும் கவலைப்படாமல் எவ்வளோ பேர் இருந்தாலும் கவலைப்படாமல் ஜெபிக்கிறதற்கு நமக்கு தைரியம் தேவை. தைரியம் இந்த உலகத்தினுடைய கிரியைகளை செய்கிறதற்கு அல்ல, தேவராஜ்யத்தை கட்டுகிறதற்குரிய தைரியம் நமக்குள்ளே இருக்குன்னா அது கனி கொடுக்கிற அனுபவத்துக்குள்ளே நம்மை நடத்தி கொண்டு போகும். ஜெபிக்க போகிறோம். ஆண்டுடைய பிரசன்னத்தில் இணைந்து ஒருமனப்பட்ட சிந்தையோடு இன்றைக்கி நம்ம கேட்போம். நமக்கு ஒரு தைரியத்தை தருவாரா? ஜெபிக்க தைரியம், சுவிசேஷம் அறிவிக்க தைரியம், தேவராஜ்யத்துக்குன்னு ஆயத்தப்பட தைரியம் ஆண்டவர் நமக்கு தரணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? எல்லாரும் இணைந்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது இறங்கி வர நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே, நீர் இன்றைக்கு எங்களோடு பேசின வார்த்தையின்படியே எங்களை தைரியப்படுத்துவீராக. கனி கொடுக்கத்தக்கதான ஒரு தைரியம், கனி கொடுக்கத்தக்கதாக தேவ ராஜ்யத்துக்குரிய தைரியம், மாம்ச வைராக்கியமோ மாம்சத்துக்குரிய தைரியமோ அல்லாண்டவரே, தேவ ராஜ்யத்தை கட்டுகிறதற்கு, ஜெபிக்கிறதற்கு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு தேவன் எங்களுக்கு தைரியத்தை தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் இணைந்து இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தருடைய கரம் இறங்கி ஆளுகை செய்யட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்வதாக ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் பலனடையத்தக்கதாய் கர்த்தர் கிருபை கொடுக்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை கொடுக்க ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் மகிமையானவைகளை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் பலப்படுத்துங்க, கர்த்தர் பலப்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஜெபித்த எல்லாருக்கும் சமாதானத்தையும் இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எங்களுக்கு முன்பாக நிற்கிற சவால்களை தைரியமாக மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. நிரப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் தைரியத்தை இழக்காதீங்க.
உங்கள் தைரியம் தேவராஜ்யத்துக்குரியதாக இருக்கட்டும். கர்த்தர் நிச்சயம் நமக்குள் கனிகளை பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளைய தினத்தில் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கூடி ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். God bless you. ஆமென். ஆமென்.